ராமநாதபுரம் மாவட்டம் பேராவூர் வடக்கு யாதவர் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் 68வது முல்லைப்பாரி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றன. முத்துமாரியம்மன் திருவிழாக்களில் முல்லைப்பாரி வழிபாடு என்பது மிக முக்கியமான ஆன்மீக மற்றும் அறிவியல் கலந்த ஒரு கிராமிய பண்பாட்டு சடங்காகும். மாரியம்மன் வழிபாட்டில் முல்லைப்பாரி வைப்பதன் முக்கிய சிறப்புகள் பச்சை பயிறு, நெல், கம்பு, சோளம் உள்ளிட்ட நவதானியங்களை மண் சட்டியில் இட்டு முளைக்க வைப்பதே முல்லைப்பாரி. இது பயிர்கள் செழிப்பது போல குடும்பமும் ஊரும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. முத்துமாரியம்மனின் அருளால் நோய்கள் நீங்கி மழை பொழிந்து நாடு செழிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் முளைப்பாரி வளர்க்கப்படுகிறது. காப்பு கட்டிய பெண்கள் மற்றும் கன்னி பெண்கள் மிகவும் தூய்மையாகவும் கடுமையான விரதம் இருந்தும் சூரிய ஒளி நேரடியாக படாத இடத்தில் வைத்து முளைப்பாரியை பராமரித்து வளர்ப்பார்கள். முளைப்பாரி வழிபாடு என்பது கேளிக்கையான திருவிழா மட்டுமல்லாமல் பழங்கால தமிழர்களின் விவசாய சோதனை களமாகவும் திகழ்ந்தது. அடுத்த சாகுபடிக்கு பருவத்திற்கு பயன்படுத்த போகும் விதைகளின் முளைப்பு திறனை பரிசோதிக்கவே திருவிழாவிற்கு முன் நவதானியங்களை விதைத்து முளைப்பாரி வளர்க்கின்றனர். முளைப்பாரி எந்த அளவுக்கு அடர்த்தியாகவும் பச்சையாகவும் உயரமாகவும் வளர்கிறதோ அதை வைத்து அந்த ஆண்டின் விவசாய விளைச்சலும் மழையும் சிறப்பாக இருக்கும் என்பதை கணித்தனர். முளைப்பாரி வளரும் நாட்களில் தினமும் மாலையில் ஆண்கள் பெண்கள் அம்மன் கோவிலில் ஒன்று கூடி முளைப்பாரியை நடுவில் வைத்து அம்மன் புகழ் பாடி கும்மி அடித்து வழிபடுவார்கள். திருவிழாவின் இறுதி நாளில் பெண்கள் அனைவரும் முளைப்பாரியை தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்று ஆற்றிலோ அல்லது குளத்திலோ கரைப்பார்கள். கரைக்கப்படும் தானிய முளைகளும் மண்ணும் நீர்நிலைகளில் உள்ள மீன்களுக்கு உணவாகவும் நிலத்திற்கு இயற்கை உரமாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. முத்துமாரியம்மனுக்கு முளைப்பாரி எடுத்து வழிபடுவதன் மூலம் நோய்கள் நீங்குதல், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் மற்றும் விவசாய செழிப்பு ஆகிய நன்மைகள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கையாகும். அதுபோல முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வளர்க்கப்பட்ட முளைப்பாரியை பெண்கள் தலையில் சுமந்து முக்கிய வீதி வழியாக வலம் வந்து நீரில் கரைத்தனர். இவ்விழா ஏற்பாட்டினை விழா குழுவினர் செய்திருந்தனர். இவ்விழாவில் கேணிக்கரை காவல் ஆய்வாளர் ஹென்றி அமல்தாஸ், தொழிலதிபர், மாநில யாதவ மகாசபை பொதுச் செயலாளர் வேலு மனோகரன், வட்டாட்சியர் காளீஸ்வரன், கிராம நிர்வாக அலுவலர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்.